சிஎஸ்கே ஃபைனலி 180 ப்ளஸ் கர்ஸை பிரேக் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் சேப்பாக்கில் எக்கச்சக்கமான மேட்சஸ் லூஸ் பண்ணோம். பட் இந்த வாட்டி நம்ம சேப்பாக் ஃபோர்ட்ரஸை ப்ரீச் பண்ணுறதுக்கு மற்ற டீம்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. 100% நம்ம சொல்லலாம் இந்த சீசன் இஸ் நாட் ஓவர் yet. ஏன்னா இந்த டீமுக்கு இந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்குது, எனர்ஜி இருக்குது. ஸோ கண்டிப்பாக சண்டை செய்வாங்கன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம சிஎஸ்கே எல்எஸ்சி மேட்ச்சில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம லைக் தெரிவித்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ருத்து ஃபைனலி டாஸ் வின் பண்ணியிருந்தாரு. ஹி சோஸ் டு போல் ஃபர்ஸ்ட் அ குட் டாஸ் டு வின் சொல்லுவேன். பிகாஸ் மேட்சுக்கு முன்னாடி பிச் வாஸ் அண்டர் கவர்ஸ். சாட்டர்டே அன்னைக்கு போத் சிஎஸ்கே அண்ட் எல்எஸ்சி டீமால் எதுவும் ப்ராக்டிஸ் பண்ண முடியல டியூ டு ரெயின். ரெண்டு டீம்ஸும் ஃப்ரெஷ்ஷாக தான் வந்தாங்க. இன்னைக்கு ரெட் சாயில் பிச் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பிச்சில் தான் வந்து சிஎஸ்கே அண்ட் டிசி மேட்ச் வந்து நடந்திருக்கும் சேப்பாக்கில். அன்னைக்கு ஒரு ஹை ஸ்கோரிங் என்கவுண்டராக தான் இருந்துச்சு. சிஎஸ்கே 212 ரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்கோர் பண்ணாங்க. டிசி அண்ட் ரிப்ளே நல்ல ஃபைட் கொடுத்துருப்பாங்க. அன்னைக்கு மேட்ச்சில் ஜேமி அவுட்டன் தான் ஸ்டாராக இருந்தார். இன்னைக்கு மேட்ச்சில் ஜேமி அவுட்டனுக்கு நல்ல லைன் அண்ட் லென்த்தில் போல் பண்ணுறப்போ அந்த அசிஸ்டன்ஸ் கிடச்சிச்சு. முடிஞ்ச அளவுக்கு சீமஸ்க்கு தான் இந்த பிச் வந்து ஃபேவரபுளாக இருக்கும். அண்ட் நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் தான். ருத்துமே டாஸ் அப்போ பாசிட்டிவாக தான் இருந்தார். இந்த கண்டிஷன்ஸை ஏர்லி அசஸ் பண்ணி ஆஸ் குவிக்லி ஆஸ் பாசிபிள் இதுக்கு நாங்கள் அடாப்ட் ஆகியாகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எல்எஸ்ஜி மேட் 2 சேஞ்சஸ். அர்ஷன் குல்கர்னிக்கு பதிலாக ஜாஸ் இங்கிலீஷ் வாஸ் பேக் அகெயின் அண்ட் மயங்க் யாதவுக்கு பதிலாக ஆவேஷ் கான். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் எதுவும் பண்ணலன்னு ருத்ராஜ் சொன்னார். பட் அதுக்கப்புறம் 11 பார்க்குறப்ப தான் தெரிஞ்சிச்சு டூபே வந்து பவுலிங் ஃபர்ஸ்ட் 11ல் இருந்தார் குர்ஜாப் நீத்துக்கு பதிலாக. ஸோ குர்ஜாப் நீத் இல்லாததுனால நம்ம சிஎஸ்கே 5 பவுலிங் ஆப்ஷன்ஸோட தான் போனாங்க. இது சிஎஸ்கேக்கு மேபி பேக் ஃபேர் கூட ஆகிருக்கலாம். இன்கேஸ் அடி வாங்கின ஒரு பவுலர் கிட்ட வந்து எண்ட் ஓவர் கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். அப்போ கண்டிப்பாக சிஎஸ்கே கஷ்டப்பட்டிருப்பாங்க. 220 கூட எல்எஸ்ஜி போயிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. பட் சிஎஸ்கே அந்த மிடில் ஓவர்ஸ்லேயே விக்கெட்ஸ் எடுத்து எப்படி மேனேஜ் பண்ணதுனால தான் நம்ம எல்எஸ்ஜியை வந்து 2-3க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடிஞ்சது. நீங்கள் டூபே 11ல் ப்ளே பண்ண வச்சதுனால தான் உங்களால் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரை உள்ளே கொண்டு வர முடிஞ்சது இம்பாக்ட் சப்பா. ஸோ பிரசாந்தியோட அந்த வேல்யூபிளான கான்ட்ரிபியூஷனுமே செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இல்லையா. கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் மேட்சஸ் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் 6 overs பவுலிங் இன்னைக்கு ரொம்ப ஆர்டினரியாக இருந்துச்சு. சிஎஸ்கே ஜஸ்ட் கேவ் இட் அவே. அவங்க பெருசாக ட்ரை பண்ணல, ப்ரெஷர் போட பார்க்கல, ரொம்ப ஈஸியாகவே கொடுத்துட்டாங்க. இங்கிலீஷ் வந்து ஒரே ஏரியாவை தான் டார்கெட் பண்ணாரு. அவர் அந்த ரிவர்ஸ் ஸ்கூப்பை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு இன்னைக்கு மேட்ச்சில். முகேஷ் சௌத்ரி, அகில் ஹசன் எல்லா பாலர்ஸுமே க்ளூலெஸ்ஸாக இருந்தாங்க. ருத்ராஜுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவருமே ரொம்ப கஷ்டப்படாது ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் 6 overs எப்படி ரொட்டேட் பண்ணுறதுன்னு. எப்பவுமே நீங்கள் எதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கிறப்போ கண்டிப்பாக சக்சீட் ஆவீங்க. அதுக்கு ருத்ராஜ் இன்னைக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். ஏன்னா ருத்ராஜ் வந்து நிறைய டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி பார்த்தாரு. அதுக்கு அவருக்கு வந்து பே ஆஃப் கிடச்சது வந்து லேட்டர் ஆஃப் ஆஃப் த இன்னிங்ஸில் தான். ஸோ சிஎஸ்கே ஃபஸ்ட்டு நல்ல பண்ண ஒரு முடிவு என்னன்னா அகில் ஹசனை முதல் ஓவரோட ஸ்டாப் பண்ணது தான். ருத்ராஜுக்கு கண்டிப்பாக கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும் அதுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவரில் வந்து 16 ரன்ஸ் போனதுக்கு அப்புறமா அவர் கொஞ்சம் ப்ரெஷரில் இருப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சு அவரோட செகண்ட் ஓவர் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அவருக்கு பதிலாக வந்து அன்ஷுல் கம்போஜர் தேர்ட் ஓவர்லேயே கொண்டு வந்தார். அது வந்து டாப் கிளாஸ் மூவ்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து 100 பவர் பிளேக்கு அப்புறமா கொண்டு வந்தது தட் வாஸ் பிரில்லியன்ட். ஸோ ருத்ராஜ் இன்னைக்கு கேப்டன்சி வைஸ் பின்னிட்டாரு. ஆக்சுவலி லாஸ்ட் டிசி வீடியோவில் வந்து ருத்ராஜோட கேப்டன்சி பேடாக இருந்துச்சு நான் சொல்லியிருப்பேன் ஒரு இடத்துல. அது எனக்கு இருந்த ஒரே ஒரு ஆதங்கம் வந்து ஓவர்டனுக்கு ஓவர் கொடுக்காம இருந்தது தான். பிகாஸ் உங்களோட பிரைமரியான டெத் பவுலருக்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 overs கொடுத்துருக்கணும். ஆனால் அந்த மேட்ச்சில் ஜஸ்ட் 1 over தான், அதுவும் 19th ஓவரில் மட்டும்தான் கொடுத்துருப்பாரு. அந்த ஓவர்லேயே விக்கெட்டும் எடுத்தார். ஓகேங்களா, டெல்லி சின்ன கிரவுண்ட் இல்லையா, அதனால ஓவர்டன் அதிகமான பேஸில் போடுறப்போ கண்டிப்பாக பேட்டர்ஸ் ஈஸியாக வந்து கேப்ஸ் ஃபைன் பண்ணாலே போதும், அவங்களுக்கு பவுண்டரி கண்டிப்பாக கிடச்சிரும் இல்லையா. பட் ஸ்டில் ஓவர்டன் இஸ் ஓவர்டன். அவருக்கு வந்து கண்டிப்பாக சில வந்து சேப்பாக்கில் வச்சாகணும். அதுக்கு நம்ம நியூ சீஃப் மினிஸ்டர் ஹெல்ப் பண்ணாருன்னா நல்லா இருக்கும். அண்ட் இனிமேல் எல்லாரும் அவர் சார் ஜேமி அவுட்டன் தான் கூப்பிட்டாகணும். இன்னைக்கு அந்த இம்பார்ட்டன்ட் பிரேக் த்ரூ ஜாஸ் இங்கிலீஷோட விக்கெட் எடுத்தார். ஜாஸ் இங்கிலீஷ் இருந்த ஃபார்முக்கு அவர் பவர் பிளேலே வந்து 100 அடிச்சிருவார் போலன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த பாயிண்ட் வந்து பவர் பிளே எண்ட் ஆகிறதுக்குள்ளே 70 ரீச் பண்ணிட்டாரு. அகில் தான் இங்கிலீஷ்க்கு போல் பண்ணுறப்ப கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக வந்திருக்கணும். அவரோட முதல் ஓவர் 16 ரன்ஸ் போச்சு அண்ட் செகண்ட் ஓவர்லையுமே ஒரு 19 ரன்ஸ் போச்சு. ஸோ அவர் தான் எனக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தார். பட் நத்திங் கேன் பி டன். ஏன்னா இங்கிலீஷ் இருந்த ஃபார்முக்கு கண்டிப்பாக அவர் யார் போட்டாலுமே he was scoring runs. அவர் முகேஷ் சௌத்ரி போட்டாலுமே அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் தான் கொஞ்சம் குவைட்டாக இருந்தார். அதுக்கப்புறம் அவரோட செகண்ட் ஓவருமே வந்து ஒரு 18 ரன்ஸ் போச்சு. தென் அதுக்கப்புறம் அன்ஷுல் கம்போஜோட ஃபர்ஸ்ட் ஓவரில் ஒரு 16 ரன்ஸ். ஸோ பவர் பிளே வந்து டாமினேட் பண்ணி ஆடும் அப்படின்ற ஒரு குறியோட வந்துட்டாங்க. அண்ட் அதில் அவங்க சக்சீட் ஆகிட்டாங்க. பிகாஸ் 6 overs 91 for 1 இருந்தாங்க. தென் 9 overs 112 for 2 மாறினாங்க. அப்போ தான் கரெக்டாக ஓவர்டன் வாஸ் brought into attack. அங்கே தான் கேம் ஸ்லோவாக சிஎஸ்கே பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த ஓவரில் மட்டுமே 2 விக்கெட்ஸ் வந்துச்சு. போத் இங்கிலீஷ் அண்ட் பந்த் வந்து அவுட் ஆனாங்க. பந்தோட டிஸ்மிஸலுமே வந்து ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு. பட் லாஸ்ட் எல்எஸ்சி மேட்ச்சில் ஆர்சிபி கைன்ஸாக செஞ்சுரி அடிச்சு மிச்சல் மார்ஷ் பற்றி பேசாமல் கடந்து போக முடியாது. மிச்சல் மார்ஷோட அன்னைக்கு அர்ஷன் குல்கர்னி எப்படி பார்ட்னர்ஷிப்பில் இருந்தார் அதே மாதிரி தான் எனக்கு இங்கிலீஷோட மிச்சல் மார்ஷ் பார்ட்னர்ஷிப்பில் இருந்தார். பிகாஸ் மார்ஷ் வந்து ஜஸ்ட் வேடிக்கை மட்டும்தான் பார்த்தாரு, இங்கிலீஷ் தான் ஃபுல்லாக டேக் ஆன் பண்ணார். இந்த 100 பவர் பிளேக்கு அப்புறமா அந்த 7th ஓவர் போல் பண்ணப்போ பூரனோட அந்த இம்பார்ட்டன்டான விக்கெட் எடுத்தார். அவர் நம்பர் 3ல வந்து லாஸ்ட் 2 மேட்சஸாக நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோ அதை பற்றி பேசியிருந்தோம். ஸோ இந்த மேட்ச்சில் அவரோட விக்கெட்டுமே வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவருமே வந்து ஏர்லியாக எடுத்தது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் 100 மேட்சப் அகேன்ஸ்ட் நிக்கலஸ் புரன் இஸ் வெரி குட் ஆக்சுவலி. ஏன்னா ஒரு 3 times அட்லீஸ்ட் அவரை ரிமூவ் பண்ணியிருக்காரு ப்ரீவியஸாக. ஸோ அவருமே கரெக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணது வெரி குட் மூவ் பை ருத்ராஜ். ஃபர்ஸ்ட் 9 overs 112 for 2லேருந்து ரிமைனிங் 11 overs 91 ரன் ஸ்கோர் பண்ணி 6 விக்கெட்ஸ் எல்எஸ்ஜி லூஸ் பண்ணியிருக்காங்க. எம்ஏ அண்ட் சிஎஸ்கே ரீசனாக சேப்பாக்கில் ப்ளே பண்ண மேட்ச்லுமே சிமிலரான ஒரு ஸ்கிரிப்ட் தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த மேட்ச்லுமே எம்ஏக்கு ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஸ்டார்ட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 10 overs 90 for 2 இருந்தாங்க. அங்கேருந்து தி மேனேஜ் டு ஸ்கோர் ஒன்லி 69 ரன்ஸ் இன் லாஸ்ட் 10 overs. ஸோ 159 ஃபினிஷ் பண்ணாங்க. இன்னைக்கு எல்எஸ்ஜியுமே வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஸ்டார்ட் இருந்துமே
தே couldn't finish it well because 220 போயிருக்க வேண்டிய ஸ்கோர். ஆனால் சிஎஸ்கே அது அற்புதமாக வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க 203க்கு. இன்னைக்கு போத் எல்எஸ்ஜி அண்ட் சிஎஸ்கேட மிடில் ஆர்டர் பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆச்சு. எல்எஸ்ஜியில் போர் அண்ட் பந்த், அதுக்கப்புறம் பிரேவர்ஸோட ரன் அவுட் பிரில்லியன்ஸ் காரணமாக மார்க்ரம் அவரோட விக்கெட் லூஸ் பண்ணாரு. ஸோ அதை கடந்து போயிடலாம். அதுக்கப்புறம் ரகுவன்ஷியும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஸோ எல்லாருமே சொதப்பினாங்க ஆக்சுவலி. தென் சிஎஸ்கேலையுமே வந்து எடுத்தோம்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டார்ட்க்கு அப்புறமா இந்த மேட்ச் வந்து ஃபைனல் வரைக்கும் கொண்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. பட் நம்மளோட பேட்டர்ஸ் வந்து டீப்பாக எடுத்துகிட்டு போனாங்க. கார்த்திக் பிரேவ்ஸ்னு சொல்லி எல்லாமே டிசப்பாயிண்ட் பண்ணாங்க. பிரேவ்ஸ் பற்றி கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. அது வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம பேசுவோம். இன்னைக்கு எல்எஸ்ஜி 180 கிராஸ் பண்ணுறப்போ நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் கொஞ்சம் திக்குன்னு தான் இருந்திருக்கும். 200 கிராஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அதுவுமே கொஞ்சம் ஒரு பயமாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபைனல் பாலில் தான் வந்து 200 கிராஸ் பண்ணாங்க. 203ல் ஃபினிஷ் பண்ணாங்க. அந்த ஃபைனல் ஓவருமே அன்ஷுல் கம்போஜ் கிட்டேருந்து ஒரு பிரில்லியண்டான ஓவர் நம்ம பார்த்தோம். அவரோட ஃபர்ஸ்ட் 3 ஓவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலுமே அந்த ஃபைனல் ஓவரில் அந்த லாஸ்ட் பால் வரைக்குமே வந்து அவர் சூப்பராக போட்டார். இந்த ஃபைனல் பால் 6மே நான் வந்து பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டேன். அண்ட் லாஸ்ட் பாலில் தேவையில்லாமல் ஷபாஸ் அஹமத் ஒரு ரிவ்யூ எடுத்துகிட்டு போனார். டைம் தான் வேஸ்ட் ஆக்சுவலி. ஏன்னா அது நோ பால் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் ஜஸ்ட் ரிவ்யூ இருக்குது அப்படின்னு எடுத்த மாதிரி இருந்துச்சு. கம்போஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கு அப்புறமா இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இது ஒரு குட் விக்கெட், பேட்டர்ஸ் கண்டிப்பாக ஈஸியாக ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது, பவுன்ஸ் அதிகமாக இருக்குது, பட் ஸ்லோவாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவர் சிஎஸ்கேட பேட்டிங் பக்கம் வந்தோன்னா ஷமி நியூ பால் எடுத்தார். ஆஸ் யூஷுவல் சிஎஸ்கேட ஓப்பனர்ஸாக ருத்ராஜ் அண்ட் சாம்சன் களமிறங்கினாங்க. எனக்கு ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறது முன்னாடி உர்வில் படேல் அண்ட் சாம்சன் ஓப்பன் பண்ணணும்னு. உர்விலோட இன்டென்ட் அண்ட் ஷியர் ஃபயர் பவருக்காகவே அவர் ஓப்பன் பண்ணி ஆகணும். எப்படி ஆர்ஆருக்கு ஒரு வைபவ் சூரியவன்ஷி, எஸ்ஆர்ஹெச்க்கு ஒரு அபிஷேக் சர்மாவோ அந்த மாதிரி சிஎஸ்கேக்கு உர்வில் படேல் இருக்க வேண்டியது. ஆனால் தேவையில்லாமல் ருத்ராஜ் அண்ட் சாம்சன் ஓப்பன் பண்ணுறாங்க. எஸ் எக்ஸ்பெக்ட் போத் ருத்ராஜ் அண்ட் சாம்சன் நீங்கள் நல்ல ஸ்டார்ட் ப்ரொவைட் பண்ணாங்க. 3 ஓவர்ஸில் 35 ஃபினிஷ் பண்ணோம். பட் ஸ்டில் உர்வில் ப்ளே பண்ணாருன்னா அந்த 3 ஓவர்ஸ் வந்து 50 கூட மாற வாய்ப்பு இருக்குது. எல்லாமே ஒரு பாசிபிலிட்டி தான். இப்போ உர்வில் ப்ளே பண்ணதுனால வந்து நம்ம எல்லா மேட்ச்லையும் ரன்ஸ் அடிச்சிருவோம் பவர் பிளேல அப்படின்னு சொல்லிட முடியாது. உர்வில் கிட்ட சிஎஸ்கே லைசன்ஸ் கொடுக்குறாங்க, ஜஸ்ட் பாலை பார்த்து சுத்துங்க 6 அடிங்கன்னு. உர்வில் இப்போ பவர் பிளேல வராருன்னா பிரச்சனை கிடையாது, அவர் கண்டிப்பாக ரன் அடிச்சிருவாரு. பட் ஆஃப்டர் பவர் பிளே இன்கேஸ் உர்வில் என்டர் ஆகிறாருன்னா அப்போ கண்டிப்பாக உர்விலால் இதே மாதிரி ஃப்ரீ ஃப்ளோவாக ப்ளே பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின். ஆனால் எனக்கு பவர் பிளேக்கு அப்புறமா கூட உர்வில் ஒரு சில ஷாட்ஸ்லாம் க்ளீனாக ஸ்ட்ரைக் பண்ணாரு. ஒரு 95 மீட்டர் 6 அகேன்ஸ்ட் ஆவேஷ் கான் அடிப்பார், வேற மாதிரி இருந்துச்சு. உர்வில் அடிக்கிறது எல்லாமே ஸ்டாண்ட்ஸுக்கு தான் போகுது, எதுவுமே மிஸ்டேக் ஆக மாட்டேங்குது. ப்ரீவியஸ் மேட்சஸ்லேயாவது கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக ப்ளே பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் இன்னைக்கு மேட்ச்லாம் வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஏன்னா க்ளீன் ப்ரூட்டல் பவர் இதெல்லாம். 5th ஓவரில் ஆவேஷ் கானுக்கு எதிராக ஹேட்ரிக் ஆஃப் 6 ஸ்கோர் பண்ணாரு. அதுக்கப்புறமா வந்து திக்வேஷ் சாத்தியோட ஓவர்லையுமே வந்து செமையாக அடிச்சாரு. உர்வில் படேல் மட்டுமே அட் a point 9 பால் 42 ரன்ஸ்ல இருந்தார். அவர் தான் பவர் பிளேயர் அதிகமான ஸ்ட்ரைக்குமே வச்சிருந்தாரு. தட் வாஸ் வெரி குட் ஆக்சுவலி. ருத்ராஜ்மே எப்படா வந்து சான்ஸ் கிடைக்குதோ அவருக்கு தான் ஸ்ட்ரைக் கொடுத்தாரு. ருத்ராஜ் ஒரு மாதிரி செகண்ட் ஃபீல்டில் தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. சஞ்சு சாம்சனோட ப்ளே பண்ணுறப்போ ருத்ராஜ் கொஞ்சம் ஸ்ட்ரைக் பண்ணாரு. அவ்வளோ ஒரு சில பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸ்லாம் பார்க்கறதுக்குமே அற்புதமாக இருந்துச்சு. எப்போ உர்வில் கிரீஸுக்கு வந்தாரோ அப்போ உர்வில் தான் வந்து சார்ஜ் எடுத்தார். உர்வில் வந்து மைண்ட் ப்ளோயிங்கான இன்னிங்ஸ் நான் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. நீங்கள் ஃபாஸ்டஸ்ட் 50மே ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து மிஸ் பண்ணிட்டாரு. பட் ஜாயிண்ட் ஃபாஸ்டஸ்ட் 15 ஐபிஎல் இப்போ ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 13 பால்ஸில் வந்து 50 கம்ப்ளீட் பண்ணாரு. உர்வில் பவர் பிளேக்கு அப்புறமா கூட கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆவார்னு பார்த்தா எங்கே அவர் நிறுத்துற மாதிரியே தெரியல. ஷமிக்கு எதிராக வந்து ஒரு 6 7th ஓவரில், தென் ஷபாஸ் அஹமத் வந்தோடனே ஒரு 4-6ன்னு சொல்லி ஹி வாஸ் ஜஸ்ட் கோயிங் ஃபார் இட். இன்னைக்கு மேட்ச்ல வெறும் 23 பால் தான் ஆடி இருக்காரு. ஆனால் 65 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. லெஸ் பால்ஸ் பிக் இம்பாக்ட், இதுதான் உர்வில் படேலோட ரோலாக இருந்திருக்கு. லாஸ்ட் சீசனில் பிரேவ்ஸ் இந்த மாதிரி ஒரு ரோல் தான் ப்ளே பண்ணாரு. பிரேவ்ஸோட ஃபார்மே இந்த சீசனில் ரொம்ப கன்சர்னிங்காக இருக்குது. இவ்வளோ மேட்சஸ் இந்த சீசனில் ப்ளே பண்ணிட்டாரு. பெருசாக ஃபேன்ஸுமே அவரை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணலை அண்ட் நம்மளுமே வந்து அவரை பற்றி பெருசாக பேசல. இன்னைக்கு மேட்ச்ல லுக்ட் இன் குட் டச் ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் பாலர் பவுண்டரியோட ஆரம்பிச்சாரு. ஓ த பவுலர் சைடு ஷபாஸ் அஹமதுக்கு அகேன்ஸ்ட் தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரிக்கு அப்புறமா 12 பால் 10 ரன்ஸ் நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறீங்கன்னா நாட் அட் ஆல் அக்செப்டபிள். கண்டிப்பாக அப்கமிங் மேட்சஸில் பிரேவ்ஸ் கிட்ட இருந்து ஒரு சில குவிக் ஃபயர் நாக்ஸ் தேவைப்படும். ஸோ ஐ ரியலி ஹோப் இட் டெலிவர்ஸ் இட். ஏன்னா அவர் நல்லா ப்ளே பண்ணாருன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸ் போகிறத யாராலையுமே தடுக்க முடியாது. அண்ட் பை தி வே எல்லா மேட்ச்லையும் இந்த சிஎஸ்கே ஃபிசியோ உள்ள வரப்பே ஒரு மாதிரி திக்குன்னு இருக்குது. இன்னைக்கு கூட உர்வில் படேலுக்கு ஏதோ சம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெயின் ஏற்பட்டிருந்தது போல அது சிஎஸ்கே ஃபிசியோ வந்து ட்ரீட் பண்ணிட்டு போனார். அதுக்கப்புறமா தான் ஆக்சுவலி உர்வில் படேலால் பெருசாக ஸ்ட்ரைக் பண்ண முடியல. அதுக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ரெயின் ஏற்படுறதுக்கு முன்னாடி வரைக்குமே அவர் நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ஸ்ட்ரெயின் ஏற்பட்டதுக்கு அப்புறமா தான் திக்வேஷ் சாத்தி வந்து ஒரு கேட்ச் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலி உர்வில் வந்து இன்னும் ஒரு 2-3 ஓவர் எக்ஸ்ட்ரா விளையாடி இருந்தாலே கண்டிப்பாக சிஎஸ்கே கம்ஃபர்டபுளாக வந்து ஒரு 16 or 17 ஓவர்ஸில் சேஸ் டவுன் பண்ணியிருப்பாங்க. உர்வில் அவுட் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த மொமெண்டம் வந்து ஸ்லோவாக சிஎஸ்கே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. தென் உர்விலோட விக்கெட்க்கு அப்புறமா பேக் டு த பேசிக்ஸ்ன்ற மாதிரி போத் ருத்ராஜ் அண்ட் கார்த்திக் சர்மா எந்த ஒரு ரிஸ்க் எடுக்காம பவுண்டரிஸ் கூட ட்ரை பண்ணாமல் ரொம்ப பொறுமையாக ப்ளே பண்ண ஆரம்பிச்சாங்க. அட்லீஸ்ட் ஓவருக்கு ஒரு பவுண்டரி வந்திருந்தா கூட கேம் இன்னும் கூட ஏர்லியாக முடிச்சிருக்கலாம். அப்ரோச்சுங்கிறதே ரொம்ப பூரா இருந்த மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் 2 மேட்ச்ல வந்து 116 டோட்டல்னால கார்த்திக் சர்மா ப்ளே பண்ண இன்னிங்ஸுங்கிறது ரைட்டான அப்ரோச்னு ஃபீல் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு மேட்ச்லையுமே அதே மாதிரி தான் ப்ளே பண்ணாரு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்ல எங்கே விட்டாரோ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு 20 பால் 20 ஸ்கோர் பண்ணாரு. ஸோ இது வந்து இந்த மாதிரி 2
200+ ஸ்டேர்ஸில் வந்து யூ கான் டூ லைக் தட். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக பவுண்டரிஸ் ட்ரை பண்ணி ஆகணும். உரியல் கிட்டேருந்து அப்படியே ஒரு ஸ்டார்ட் கிடச்சதுக்கு அப்புறமா கூட இவங்க பால்ஸ் வேஸ்ட் பண்ணுறதை பார்க்குறப்போ தான் ரொம்ப கோவமாக இருந்துச்சு. எஸ், மேட்ச் நம்ம கையில் தான் இருந்துச்சு, பட் ஸ்டில் இவங்க வந்து ஏர்லியாக கேம் ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா என்ஆர்ஆர் பயங்கரமாக பூஸ்டப் ஆகியிருக்கும். சொன்னால் நம்ம வேண்டிங்க என்ஆர்ஆர்லாம் பெருசாக கேர் பண்ணலை நாங்கள் அப்படின்னு சொல்லி மைக்கேல் எஸ்ஸி அந்த கமெண்டேட்டர்ஸ் கிட்டே இருக்கிற இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பாரு. அப்போ கார்த்திக் சர்மா உள்ள அனுப்புறதுக்கு முன்னாடி டிஃபென்சிவாக ப்ளே பண்ண சொல்லி அனுப்பிச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. பிகாஸ் கார்த்திக் சர்மா இப்படிப்பட்ட பிளேயரே கிடையாது. நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோட பெட்டரான இன்டென்ட்ல ப்ளே பண்ணக்கூடியவர் தான் கார்த்திக் சர்மா. பட் இங்கே இந்த மேட்சஸ்லாம் பார்க்குறப்ப எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா அவர் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. நீங்கள் எனக்கு ஃபீல் பண்ணுறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் போடுங்க. சிஎஸ்கே ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் வரைக்கும் மேட்ச் எடுத்துகிட்டு போனாங்க. லாஸ்ட் ஓவரில் 10 ரன்ஸ் தேவையாக இருந்துச்சு. டூபே வந்து மார்க்ரமுக்கு அகேன்ஸ்டாக 2 6ஓட மேட்சை கம்ப்ளீட் பண்ணார். மார்க்ரம் அந்த ஃபைனல் ஓவரை யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் நம்ம பந்துக்கு வந்துருச்சு போல. ஏன்னா எந்த ஒரு பேஸ் ஆப்ஷனுமே இல்லை, அவங்களுமே கரெக்டாக போய் மாட்டிக்கிட்டாங்க. ஆக்சுவலி ஷாபாஸ் அஹமதுக்கு ஒரு ஓவர் லெஃப்ட் இருந்துச்சு, பட் ஏன் அவர் யூஸ் பண்ணாமல் விட்டாங்கன்னு தெரியல. அவர் 2 விக்கெட் வேற எடுத்திருக்காரு. ஸோ அவருக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். பட் மார்க்ரம் எந்த ஒரு ஓவருமே இந்த மேட்ச்சில் பவுல் பண்ணாதவருக்கு ஃபைனல் ஓவர் கொடுத்தது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அதுவும் அவர் ஃபைனல் ஓவரில் ரொம்ப ப்ரெஷரில் வேறு இருந்தார். ஏன்னா 2 கன்சிக்யூட்டிவ் வைட்ஸ் வேறு பவுல் பண்ணார். அண்ட் டூபேயுமே கரெக்டாக வெயிட் பண்ணிட்டு இருந்தார், ஸ்பின்னர் எப்போ வருவாங்கன்னு சொல்லி. கரெக்டாக அந்த ஃபைனல் ஓவரில் வந்து மார்க்ரம் வந்து மாட்டிக்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் பால் வந்து லாங் ஆனுக்கு எதிராக ஒரு 6, அதுக்கப்புறம் வந்து டீப் மின் விக்கெட்டுக்கு மேலே இன்னொரு 6 அடிச்சு மேட்சை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணார். டூபே வந்து ஸ்பின்னை மட்டும் தான் அடிப்பேன், நான் பேஸ் அடிக்க மாட்டேன்னு சொல்கிறது கொஞ்சம் ஃபன்னியாக இருக்குது. அவர் வந்து பேஸ் கேமுமே கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணார்னா வில் பி மச் மோர் பெட்டர். ஆக்சுவலி டூபே வந்து இன்னைக்கு ஃபீல்டிங்கில் ஒரு சில எரர்ஸ்லாம் வேற பண்ணார். அழகாக பால் கைக்கு வருது அதெல்லாம் விட்டுட்டு இருந்தார். இன்னைக்கு சர்ஃப்ராஸ் சூப்பராக ஒரு ஹை கேட்ச் ஒன்று எடுத்துருப்பாரு பார்த்தீங்களா, அதே கொஞ்சம் ஃபம்பிள் பண்ணார். பட் எப்படியோ இந்த எண்ட் எடுத்துட்டார் இல்லையா. அந்த இடத்துல ஆக்சுவலி டூபே தான் இருந்திருக்கணும். ஏன்னா டூபே ஃபீல்டை விட்டு வெளில போயிருந்தாரு. அவருக்கு பதிலாக தான் சர்ஃப்ராஸை கொண்டு வந்திருப்பாங்க. சரி ஓகே, இது இந்த வீடியோ முடிச்சுனா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சிஎஸ்கே பிளே ஆஃப் சான்சஸோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், சியர்ஸ், பாய்.